Taste the Daily. விவசாயிகளுக்கு இந்த அரசு என்ன மாதிரியான துரோகங்களை இழைத்திருக்கிறது? இந்த அரசு என்னென்ன மாதிரியான துயரங்களில் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறது? இந்த அரசு கரும்புக்கு விலை 4500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கரும்புக்கு தரவில்லை. அது ஒரு முக்கியமான இது. நம்ம எடப்பாடியார் அவர்கள் அம்மா ஆட்சியில் 2 தடவை கடனை விவசாய சங்க கடனை ரத்து செய்தார்கள். இந்த ஆட்சியில் எந்த கடனையும் ரத்து செய்யவில்லை. அடுத்தது நம்ம எடப்பாடியார் ஆட்சியில் தென்பெண்ணையாறு, கெடிலம், மணிமுத்தாறு தடுப்பணை கட்டினார். இந்த ஆட்சியில் எந்த தடுப்பணையும் கட்டவும். அடுத்தது அந்த நம்ம எடப்பாடியார் ஆட்சி இருக்கக்குள்ள வாய்க்கால், ஏரி, குடிமராமத்து பணியை சிறப்பாக செய்தார். நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40,000 ஏரிகள் இருக்கிறது. இந்த ஏரியெல்லாம் தூர்வாரி மழை தண்ணீரை சேகரிக்கிறதுக்கு உண்டான சிறப்பான செய்தார். ஆனால் அந்த ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை. திரும்ப எடப்பாடியார் ஆட்சி வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாலாறு, தென்பெண்ணையாறு, கெடிலம், மணிமுத்தாறு, சங்கராபரணி ஆறு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளுக்கும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி அந்த தண்ணி எல்லாம் ஸ்டோர் செஞ்சால் பூமியில் ஸ்டோர் ஆகி எல்லாம் விவசாயிகளுக்கு நன்மை, விவசாய இது பெருகும், விவசாய உற்பத்தியும் பெருகும். அடுத்தது இந்த 40,000 ஏரியிலையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம தமிழ்நாடுடைய மொத்த நிலப்பரப்பு 1,30,000 சதுர கிலோமீட்டர். அதுக்கு 40,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடு இருக்க வேண்டும். ஆனால் காடு இப்போ ஒரு 20,000 சதுர கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்குது. திரும்ப அந்த 20,000 சதுர கிலோமீட்டருக்கும் நம்மளுக்கு காடு வளர்த்தாதான், அந்த காடு சரியானதான் நம்மளுக்கு மேகமெல்லாம் சரியான அளவில் மழை பெய்யும். நம்மளுக்கு காடு இல்லாததுனால நம்மளுக்கு மேகம் கடலூர், சென்னைக்கு கிட்ட வந்ததுன்னா அந்த மேகலாம் நம்மளுக்கு வர்றதில்லை. ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம், அடுத்தது பர்மா, இந்த பக்கமே தெரிவு போகுது. ஆனால் அந்த காடு வளர்த்தாக்கா நம்மளுக்கு தமிழ்நாடு சென்னையிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டரில் அந்தமான் தீவு வரைக்கும் நல்லா மேகம் வருது. அதுக்கு என்ன பர்மாவுக்கு மேகம் வருது, தாய்லாந்துக்கு வருது, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், பிலிப்பீன்ஸு, தைவான் எல்லா இடத்தையும் மேகம் சரியாக வருது. அந்த இது பசிபிக் பெருங்கடலிருந்து மேகம் வருது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் காடு இல்லாததுனால அந்த மேகலாம் வராத இலங்கை பக்கமாக திரும்ப அரபிக்கடல் போய் அரபிக்கடல்ல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் மழை பெய்யுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மழை பெய்யல. முக்கியமாக காடு வளர்க்கணும். காடு வளர்க்காததுனால நம்ம தமிழ்நாடு பல விதத்திலையும் பாதிக்கப்படுது. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மலட்டாறுன்னு ஒன்று இருக்குது. அதில் 200 அடி, 300 அடி, 400 அடி அளவுக்கு மணல் இருக்குது ஒரு 60 கிலோமீட்டரில். அது என்ன பண்ணோம், இந்த பெண்ணாத்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ள எல்லா கிராமத்துக்கும் தண்ணி வருது. நாங்கள் 40 வருஷமாக அந்த வேலை செய்கிறோம். விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடிமராமத்து நாயகனாக இருந்து அதிமுக ஆட்சி காலத்திலே தமிழகத்தில் இருந்த 40,000க்கும் மேற்பட்ட ஏரிகள், நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு நீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட்டது. அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக டெல்டா பகுதி அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆளுகிற அரசு உற்பத்தி செய்யக்கூடிய நெல் உள்ளிட்ட சிறுதானியங்களை வைப்பதற்கு போதுமான கிடங்குகள் இல்லை, உரிய விலை இல்லை, தொடர்ந்து கரும்பு விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இப்படி விவசாயிகள் சொல்ல முடியாத துயருக்கு ஆட்பட்டிருப்பதாக அவர்கள் கண்ணீர் சிந்துவதை இந்த கோரிக்கைகள் மூலமாக பார்க்க முடிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் கோ ஜெயக்குமார்.